Daily. Taste the Daily. திரு கோவிந்தராஜன், நிதி ஆயோக் மாநில உரிமைகள் மீட்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் இடி ரைடு, குடும்ப உறுப்பினர்கள் மாட்டியிருக்கிறாங்க, அவங்கள விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தினால தான் போயிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சைடு பார்க்கப்படுது. ஸோ இந்த நிதி ஆயோக் ஸ்டாலின் 4 ஆண்டுகளாக பங்கேற்காதவர் இன்னைக்கு பங்கேற்றிருக்காரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இது எதுக்கு போறான்றது தமிழகம் முழுவதுமே இது வந்து சொல்லி தெரியணுன்றது அவசியம் இல்லை. அவர் வந்து எதுக்கு போறாருன்னா சமரசம், வெள்ளை கொடை, வெள்ளை கொடி இதெல்லாம் காட்டுறதுக்கு தான் போறாருன்னு எல்லா ஊருக்கே தெரியும். இது வந்து சொல்லி தெரியணுன்ற அவசியம் தெரிய வேண்டாம். தலைவர் சொல்ற மாதிரி வெண்கொடைக்கு வேலை வந்துருச்சு. வெண்கொடைக்கு வேலை நிச்சயமா வந்துருச்சு. இது வந்து அதனுடைய காரணம் என்னன்றது அதுவும் கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் இதுதான் வந்து டாக் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருந்துட்டு இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் தனிப்பட்ட சந்திப்பு பிரதமர்கிட்ட இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, நாளைக்கு தேதி கேட்டிருக்கிறாங்க. இந்த கூட்டம் நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சவுடனே தனிப்பட்ட முறையில் ஒரு அரை மணி நேரம் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதாக செய்தி வருது. ஏன் தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட்டு? அங்கே தான் இருக்குது சஸ்பென்ஸு. அந்த சஸ்பென்ஸ் கூடிய வரையில் தெரிய வரும். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நீங்கள் ஏன் அவங்க வாயை திறக்கணும்? நிச்சயமாக திறக்க மாட்டாங்க. அதாவது திமுகவில் ஒவ்வொரு அணி இருக்குது, மாணவர் அணி, மகளிர் அணின்னு. அதே போல் தான் கூட்டு அணி. இவங்கெல்லாம் திமுக அவங்க கூட்டமாக இருந்து அணியாக இருக்காங்க, அவங்க ஒரு அணியாக செயல்படுறாங்க. அதுதான் கூட்டு அணி. ஏன்னா இவங்களும் ஒரு திமுகவில் ஒரு அங்கம் தான். தனியாக இவங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ இதுவோ ஒன்றுமே கிடையாது. தேர்தல் லாபத்தை மட்டும்தான் வச்சுதான் செயல்படுறாங்க. நிச்சயமாக ஏங்க பல்வேறு உதாரணங்கள் எடுத்து சொல்லலாம். இவங்க வந்து திமுகனாலே அவங்க அப்படியே வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்கிறது தான் திமுக. இது கலைஞர் காலத்திலேருந்தே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போறதானா, கலைஞர் வந்து 2013 அந்த சமயத்தில் ஒரு ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மோடியை பற்றி அப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார். மோடி வந்து இதை செய்தார் சார், அவரை நான் பாராட்டுகிறேன் அப்படி சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்கார். அப்படி புகழ்ந்து பேசுறாரு இதானா ஏதோ உள்ள இது இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். அதே போல பார்த்தீங்கன்னா திமுக அவங்க இது போல இரட்டை வேஷங்கள் நிறைய இருக்கும். 1999 வாஜ்பாய் அரசாங்கம் மே மாதத்தில் இந்த இது அவங்களுடைய ஏப்ரல் 14 சொல்லி முடிச்சேன். இதை நான் சொல்லி முடிச்சிடறேன், தெரியணும் மக்களுக்கு தெரியணும். அதாவது வாஜ்பாய் அரசாங்கம் அந்த நம்பிக்கை வாக்கு கோர்றார். அந்த சமயத்தில் ஒரு ஓட்டுல வாஜ்பாய் அந்த அரசு கவிழுது. அந்த ஒரு ஓட்டு கவிழ்ந்தது 269 வாஜ்பாய் அரசு வாங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபிக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க இரட்டை நிலைப்பாடு மக்களுக்கு தெரிய வரணும். இவங்க வந்து பல்வேறு திமுக இரட்டை நிலைப்பாடு இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் கலைஞர் அவர்கள் சொல்ல முடிச்சிடறேன், கலைஞர் அவர்கள் வந்து 2002ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதத்தில் ஒரு கூட்டத்தில், ஒரு சிறுபான்மையர் கூட்டத்தில் ஒரு இதில் போகிறப்ப இந்துக்கள் அனைவரும் திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாரு. இது பெரிய சர்ச்சைக்கு உள்ளானவன் அப்படியே பிளேட்டை மாத்துறாரு கலைஞர். இந்துக்கள் எல்லாம் மனம் கவர்ந்த திருடர்கள் அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் திமுகவும் அதனுடைய அங்கத்துக்கு எல்லாரும் இதே தான். அதுக்கு அதே போல தான் இப்போ தெரிகிறார்கள். இப்போ இரட்டை நிலைப்பாடு அப்படின்றது திமுகவுக்கு கை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா கூட்டணி கட்சிகள் இப்போ வரைக்கும் எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. கூட்டணி கட்சிகள் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றதுனால வாய் திறக்காம இருக்கிறாங்களா, இல்ல கூட்டணி கட்சிகள் என்ன வேணா நினைச்சுக்கிட்டும் நான் எங்களோட முடிவு தான் கடைசி அப்படின்னு தான் தோன்றித்தனமா திமுக முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதான் இங்க பார்க்க முடியும். அதாவது கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து திமுகவின் ஒரு கையேந்தியும் நிலைமையில் தான் இருக்கிறது. ஏன்னா இவங்க எதனா பேசிட்டாங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய தேர்தலில் இவங்களுடைய சீட்ல ஏன்னா பாதிப்பு வந்துடும். அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க பேச முடியாதா? ஏங்க இன்னைக்கு அதான் திருப்பி நான் சொல்ல வரேன், இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாமே திமுகவின் ஒரு அணியாகத்தான் செயல்படுகிறதே ஒழிய அவங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன், கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன கோட்பாடு இருக்கிறது? கூட்டணி கட்சிகள் இது போல இருந்துச்சுன்னா திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் அந்த வேங்கை வயல் சம்பவத்தில் நடந்திருக்கிறப்ப போய் இது வரைக்கும் போனாரா திருமாவளவன்? அவரும் போகல, முதல்வரும் போகல வேங்கை வயல் சம்பவத்துக்கு. அது இந்த தமிழகமே அது வந்து ஸ்தம்பிச்சது.
அவங்க நிலைப்பாடு இப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிக்கும் திமுகவுக்கும் வேறுபாடே கிடையாது. அவங்க நிச்சயமா இதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. சுய லாபத்துக்காக தான் திமுக கூட இருக்காங்க. நிச்சயமாக சுய லாபத்துக்கு. அதே போல கம்யூனிஸ்ட் தோழர்கள் இவ்வளவு ஒரு இதுவா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு லாபத்துக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொட்டி போன முறை அவங்களுக்கு வந்து பொட்டி 25 கோடி வந்து இதுவாயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். இந்த முறை எதனா பேசினா பொட்டி வந்து அமௌண்ட் கம்மி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகவும் அவங்க வந்து வாயை மூடிட்டு மௌனங்களா இருக்கலாம். இதுல வந்து கேட்ட அதே கேள்விதான் உங்ககிட்ட. இப்ப என்னன்னா எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா கூட்டணிக்குள்ள விரிசல் வந்துருச்சு, அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எதுவுமே பேசல அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, மீறி எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவங்க என்னதான் பண்ணுவாங்க? ஏங்க இதே வந்து இப்ப அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தப்ப வாயை திறக்கலைன்னா அப்படி ஒரு பெரிய இதெல்லாம் செஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. எல்லாம் இடிமைகளா அப்படின்னு சொல்லிப்ப பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜகவோட ஒன்றிணைத்தாங்க, இது பண்ணிட்டாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் வாயை திறக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை, அப்படி ஒரு இது பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. இதே இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு இந்த ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப பிரதமரை பார்க்க போய் இது பண்ணப்ப ஏன் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்கிறாங்க? அவங்களுக்கு இதில் ஒரு சுய லாபம் இருக்கிறது, சுய இது இருக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா தேர்தலில் அவங்களுக்கு உண்டான இந்த இடப்பங்கு, இப்போ திருமாவளவன் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய தொகுதியிலேருந்து அது பங்கீடுலேருந்து அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்போ அவருக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் கதவு சாத்தி விட்டது. அதிமுகவுக்கும் வர முடியாது, விஜய் கட்சிக்கும் போக முடியாது, இருக்கிறது ஒன்லி திமுக தான். அதனால அவங்க கொடுக்கறத அவர் வந்து வாங்கிட்டு இருக்கணும். எதனா பேசினார்னா போறதுக்கு வழியில சீட்டும் அதிகமா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியா இருக்கிறாங்க. அதுதான் அதனால தான் வாயை மூடிட்டு. மக்கள் மேல அக்கறை இல்லையா யாருக்கும்? மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னாக்க இப்போ நடக்கக்கூடிய எவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்குது. பாலியல் வன்கொடுமை பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கிறது, இந்த மது பழக்கம், அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கணும். இல்லை, எங்க குரல் கொடுத்தார்கள் கூட்டணி கட்சிகள்லாம்? எந்த ஒரு இதுக்காவது குரல் கொடுத்தாங்களா கூட்டணி கட்சிகள்? எல்லாம் மௌனமாக தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சாம்சங் பிரச்சனைக்கு வந்து கூட்டணி கட்சி வந்து அது பெரிய லெவலில் வந்து ஊடகங்களில் வெட்ட வெளிச்சம் வந்து கடைசியில் இறுதி கட்டமாக தான் சாம்சங் பிரச்சனைக்கு கூட்டணி கட்சி தலைவர் அவர் வந்து அறிக்கை விட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் என்ன இது பண்ணியிருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகாத பேச்சுவார்த்தைக்கு எதுவுமே இதாகாது இது பண்ணதுக்கு அங்கேருந்து வந்து இவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டு பேட்டி கொடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் சாம்சங்க்கு வந்து ஒரு தீர்வு காணப்பட்டு இதுவாக இருக்கு. இன்னும் அந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஈடியில் இப்போ கரண்ட்ல நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஈடி ரைடு அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இதில் முதல் குடும்ப உறுப்பினர்கள் சிக்குவாங்க அப்படின்ற அளவில் பேசப்படுது. இப்போ கூட கூட்டணி கட்சிகள் எதுவுமே வாய் திறக்காம இருக்கிறாங்களே, திமுகவோட சாயம் வெளுக்கட்டும் அப்படின்னு அவங்களே அமைதியா வேடிக்கை பார்க்குறாங்களா? அதுவும் இருக்கலாம். அவங்களுடைய சாயம் வெளிச்சிட்டோம் நமக்கு எதுனா இதில் வந்து ஒருவேளை இது அதாவது இப்போ கூட்டணி கட்சிகள் நிலைமை என்ன, திருசங்கு அது போல தான் இருக்கிறார்கள் கூட்டணிகள். திருசங்குடைய நிலைமை என்னன்னா பூமியும் இல்லாத ஆகாயம் இல்லாத அந்தரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது போல தான் அவங்களால எதிர்கட்சி பக்கமும் வர முடியாது, ஆளுங்கட்சி பக்கமும் இது பண்ண முடியாது. நம்ம என்ன செய்வோம் அப்படின்றதுல பரிதாப நிலைக்கு இருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள். எதுவும் பண்ண முடியாது, அவங்களால பேச முடியல, சப்போர்ட் பண்ணி பேச முடியல. அமைதி காத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது ஒருவேளை நல்ல இது உங்களுக்கு இப்போ போயிட்டு வந்து காக்கா உட்கார பணம்பழ விழுந்த கதையா ஒருவேளை தன்னேச்சியா இவருக்கு வந்து ஒருவேளை நிதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிதியை பெற்ற தலைவர் அப்படின்னு புகழ்ந்து பேசலாம். நிதி வரலன்னா அது அதுக்கப்புறம் இவங்களை மௌனிச்சு தான் இருப்பாங்க. அது பொறுத்து இருந்து பார்க்கணும் என்னன்றது. இது பண்ணுறது கூட்டணி கட்சிகளோட நிலை என்ன அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கலாம். திரு கோவிந்தராஜன், அதாவது மேம் சொன்ன மாதிரி மக்கள் நலன் நம்ம கேட்குறோமா, கேட்குறாங்களா? மக்கள் நலன் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். மக்கள் நலன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது மாநில நலனுக்கோசம் இவர் போறாரு. உள்ளாட்சிகள் பகுதிகளில் இப்போ பருவமழை வருது, எல்லா உள்ளாட்சிகளிலும் மாநிலத்தினுடைய நிதியை நம்பித்தான் உள்ளாட்சிகள்லாம் இருக்கு. அதுக்கு முதல்வர் என்ன பண்றாரு, தான் கட்டுப்பாட்டில் வச்சுன்னு இருக்கிறாரு. எல்லா உள்ளாட்சிக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லாம் வந்து இன்னைக்கு உள்ளாட்சிகள் கட்டமைப்பெல்லாம் சரியா இருக்கும். அதை முதல்ல செய்யிட்டு ஒரு ரோல் மாடலாக செய்யணுன்றது தான் என்னுடைய இது. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து மாநிலத்துக்கோசம் இது பண்ண நல்லா இருக்கும். நன்றி.